ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கடன் தீர்க்கக்கூடிய மிகவும் அதிசக்தி வாய்ந்த மைத்திர முகூர்த்த வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். கடன் வாங்கி வாங்கி அளவுக்கு அதிகமாகி அதை அடைக்கிறதுக்கு வழியே தெரியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கான ஆன்மீக ரீதியான ஒரு வழிபாட்டு முறை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கடன் தீர்க்கிறதுக்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான். வழிபடக்கூடிய நாள் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. வழிபடக்கூடிய முகூர்த்தம் என்ன அப்படின்னா மைத்திர முகூர்த்தம். இந்த மைத்திர முகூர்த்தம் அப்போது நம்ம சில வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது கடன்லேருந்து நம்ம மெல்ல மெல்ல வெளிவர முடியும். அதுக்கு என்ன அப்படின்னு வழிபாட்டு முறையை பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்திர முகூர்த்தம் வரும். 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு வரும். இந்த மே மாதம் இன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை 6:24க்கு தொடங்கி இரவு 8:40க்கு முடிவடையுது. இன்றைய தினத்தில் இந்த பர்டிகுலர் நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மொய்க்கவர் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள்கிட்ட எவ்வளோ ரூபாய் கையில் இருக்கோ அந்த மொய்க்கவருக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க. அதில் முக்கியமாக பிரியாணி இலை ஒரு இலை எடுத்துக்கிட்டு அதில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி அந்த இலையையும் அந்த மொய்க்கவருக்குள்ளேயே வச்சுருங்க. இன்றைய நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற மந்திரத்தை உச்சரிங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடையும். இதனுடைய செய்முறை வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் அடிக்கடி நம்ம சேனலில் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். ஸோ சேனலை செக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.